எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். தமிழர்களோட வரலாற்றை திருப்பி பார்த்தா அதில் தமிழர்களோட முக்கிய அடையாளமாக இருக்கிறது தஞ்சை பெரிய கோவில் தான். அந்த அளவுக்கு அதோட கட்டுமானம் முதல் கலை வடிவம் வரலாறுன்னு பல சிறப்பான விஷயங்கள் நிறையாவே தஞ்சை பெரிய கோவிலுக்கு இருக்கு. நாம எங்கேயாவது போகலான்னு ட்ரிப் பிளான் பண்ணா அதில் கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோவிலும் அந்த பிளான்ல இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கோவில் மேலையும் தமிழர்களோட கட்டிடக்கலை மேலையும் நமக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். எப்படி இந்த கோவிலுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கோ அதே போல இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில்லையும் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே கட்டுக்கதையா இல்லைனா உண்மையாங்கிறது கூட பல விஷயங்கள் தெரியாம இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை பெரிய கோவில் கிபி 1006ஆம் ஆண்டு மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுச்சு. 1000 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் கம்பீரமாக நிற்கிது இந்த தஞ்சை பெரிய கோவில். உலகம் முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் டெய்லி வந்து இந்த கோவிலை பார்த்து பிரமித்த வண்ணம் இருக்காங்க. பல நூற்றாண்டுகளா புயல், காற்று, மழை போன்ற பேரழிவுகள்ல இருந்து இந்த கோவில் தப்பி பிழைச்சது ஒரு அதிசயம்தான். பெரிய கோவில் கட்டினதுக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் தாஜ்மஹால் கட்டினாங்க. ஆனால் அதை பராமரிக்க ரொம்பவே கடினமாக இருக்கு. தாஜ்மஹால் மாதிரி இல்லாமல் தஞ்சை பெரிய கோவில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இப்போவும் உயர்ந்து நிற்குது. தஞ்சை பெரிய கோவில்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கோயிலோட கோபுரத்தில் 80 டன் எடை இருக்க ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அந்த பெரிய கல் தான். ஆனால் சில பேர் அது ஒன்றும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி அது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுச்சுன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கல்லை எப்படி கோபுரத்துக்கு மேலே தூக்கிட்டு போயிருப்பாங்க? அதனால இது சாத்தியமே இல்லாத ஒன்றுன்னு சொல்றாங்க. ஒருவேளை பண்டைய எகிப்தில் பிரமிடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண மெத்தடை அவங்க பயன்படுத்தியிருக்கலான்னு சிலர் சொன்னாங்க. அது என்னன்னா, ஆண்களும் யானைகளும் 45 டிகிரி கோணத்தில் போடப்பட்ட தற்காலிக சாய்வு பாதையில் கற்களை சுமந்து பல ஆண்டுகளாக மேலே கொண்டு போயிருக்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரிய கோவில் கோபுரத்தோட நிழல் எப்படி தரையில் விழாமல் இருக்குன்னு அடிக்கடி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கு. ஒரு கோட்பாட்டின்படி தஞ்சை பெரிய கோவிலோட அடித்தளம் கட்டப்பட்ட விதம் காரணமாக தான் அதோட நிழல் பகலில் தரையில் விழலன்னு சிலர் நம்புகிறாங்க. அதோட பிரம்மாண்டமான அளவு காரணமாக தஞ்சை பெரிய கோவிலே அதோட நிழலை உள்வாங்கிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய கோவிலோட நிழல் தரையில் தான் விழுது, ஆனால் அங்கே இருக்க மரங்களோட நிழல் தரையில் விழுறதுனால மக்கள் அதை பார்க்க தவறிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில படிப்பறிவு இல்லாதவங்க தஞ்சை பெரிய கோவிலை ஏலியன்ஸ் கட்டினதா சொல்கிறாங்க. பெரிய தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் குறைஞ்ச கருவிகளை மட்டும் வச்சு எப்படி இவ்வளவு பெரிய கோவிலை கட்ட முடியுங்கிறத கற்பனை கூட செய்ய முடியலை. ஆனால் அதுவே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினுச்சு. உண்மையாகவே தஞ்சை பெரிய கோவிலை ஏலியன்ஸ் கட்டலை, நம்மளோட முன்னோர்களால் தான் கட்டப்பட்டுச்சு. இது வெறும் கட்டுக்கதை தான். இந்த கோவிலை கட்டுறதுக்கு எந்த ஒரு பிணைப்பு பொருளும் யூஸ் பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி ப்ரோ இவ்வளோ வருஷமாக ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு நீங்கள் கேட்கலாம். தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கு அவங்க இன்டர்லாக் முறையை யூஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் சிமெண்ட் அப்புறம் பிணைப்பு பொருட்கள் எதுவும் யூஸ் பண்ணாமல் வேற எந்த ஒரு பில்டிங்கும் 200 அடிக்கு மேலே கட்டவே இல்லை. இடைக்கால தமிழர்களால் மட்டும்தான் இப்படி ஒரு சாதனையை செய்ய முடிஞ்சது. பெரிய கோவிலை பற்றின சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, இது முழுக்க முழுக்க கிரானைட் கற்களை வச்சு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த ஒரு கிரானைட் குவாரி இருந்த தடயமோ இல்லைன்னா கட்டுமானத்துக்கு அப்புறம் மீதி இருந்த கற்களை வச்ச இடம் மாதிரியோ எந்த இடமும் கிடைக்கல. இது பெரிய கோவிலோட மர்மத்தை மேலும் அதிகரிக்குது. கோவில் கட்டுறதுக்கு 1,30,000 டன் கிரானைட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் உலகத்தில் இருக்க கற்கள்லையே மிகவும் வலிமையான கற்களில் கிரானைட்டும் ஒன்று. இவ்வளவு உறுதியாக இருக்க கிரானைட் கல்லில்
நுட்பமான வடிவங்கள் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அவங்க சிற்ப வேலைக்கு சக்தி வாய்ந்த கருவிகளை பயன்படுத்தியிருக்கணும். சிலர் கூற்றுப்படி பெரிய கோவிலில் இருக்க சிவலிங்கத்திற்கான கல் குஜராத்தில் இருக்க சௌராஷ்டிரால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது 2100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ட்ரெயின் அப்புறம் எந்த ஒரு வாகனமும் இல்லை. பெரிய பெரிய கிரானைட் கற்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் தஞ்சாவூருக்கு கிரானைட் கற்களை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு. ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவிலில் இருந்து அவரோட அரண்மனை, மற்ற கோவில், அப்புறம் தஞ்சையில் இருக்க பல முக்கியமான இடங்களுக்கு பாதாள வழியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பாதையை உருவாக்குனதா சொல்கிறாங்க. இப்போ அந்த பாதைகள் எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த சிக்கலான சுரங்கப்பாதையிலிருந்து மக்கள் ஈஸியாக வழி தவறி போயிடலாம். ஒரு ஆள் இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போனால் என்ட்ரன்ஸுக்கு திரும்ப வர்றது ரொம்பவே கஷ்டம். இப்போ இந்த பாதை நீர்ப்பாசனத்துக்காக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இப்படி ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சா இல்லையா? அப்படி இருந்தால் எதுக்காக அதை கட்டினாங்க? இப்படி பல விஷயங்கள் மர்மமாக தான் இருக்குது. பெரிய கோவிலில் இருக்க சிலைகளில் 2 சிலைகள் மட்டும் வெளிநாட்டு மனிதர்களோட தோற்றத்தில் இருக்குது. அதில் ஒருத்தர் பிரான்ஸ் நாட்டோட மன்னராக இருந்தவர், இன்னொருத்தர் சீனர்னு சொல்கிறாங்க. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போக்குவரத்து வசதியே இல்லாத காலத்தில் இவங்களுக்குள்ள எப்படி அறிமுகம் கிடைச்சதுன்னே தெரியலை. அவங்களோட சிலையை ஏன் இவங்க கோவிலில் வச்சாங்கன்னு எந்த தகவலும் கிடைக்கல. அதுவே மர்மமாக தான் இருக்குது. பல நூற்றாண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் தஞ்சை பெரிய கோவில் அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த 2 கோவிலோட வளாகத்தில் இருக்க பல இடங்களில் ஓவியங்கள் அப்புறம் சுவர் ஓவியங்கள் எல்லாமே இப்போ வரைஞ்சது மாதிரியே இருக்கு. இந்த ஓவியத்தை உருவாக்க மூலிகைகள் அப்புறம் இயற்கை பொருளான மஞ்சள், வண்ணமயமான இலைகள், பூ இதழ்கள், உப்பு, வேம்பு இது எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோவில் என்னதான் பழம்பெருமை வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அரசு அதிகாரத்தில் இருக்க எந்த அரசியல்வாதிகளும் போறதில்லையா. இந்த கோவிலுக்கு போனாலே மீடியாவில் நல்ல புகழ் வெளிச்சம் கிடைச்சாலும் எந்த அரசியல்வாதிகளும் இங்கே வர தயங்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கோவிலை நிர்மாணித்த கருவூரார் சித்தர் இந்த கோவில் கட்டினதுக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு யார் அரச தோரணையில் வந்தாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சாபம் விட்டதா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் போரில் வெற்றி பெற்று அந்த நாட்டை கைப்பற்றும் அரசர்கள் அந்த நாட்டில் இருக்க கோவில் எல்லாத்தையும் அழிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால் பலரோட உழைப்புல பல அம்சங்கள் கொண்டு கட்டப்பட்ட அந்த கோவில் அவங்களால அழியக்கூடாதுன்னு சாபம் விட்டதா சொல்கிறாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற, அதர்மம் செய்கிறவங்க அதிகாரத்தோடு இந்த கோயிலுக்கு வந்தால் ஒன்று அந்த அதிகாரத்தை இழப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட உயிரை இழப்பாங்கன்னு நம்பப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை. பெருவுடையார் கோவிலோட ஒவ்வொரு கல்லும் நிறைய பேசுது. சிறிய மற்றும் பெரிய ரகசியங்களை முழுமையாக புரிஞ்சிக்க இந்த த கிரேட் லிவிங் சோழர் கோவிலுக்கு பலமுறை போகணும். இந்த உலகத்தோட மிகப்பெரிய சிவன் கோவிலாக தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே இந்த பெருமை சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.